அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எப்படிலாம் வந்து அவர் வந்து செதில் இது பண்ணாரு, எந்த அளவுக்கு உங்க சப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா வந்து ஒரு மேட்சுக்கும் வந்து சில பேர் அப்பா தனியா தான் அனுப்புவாங்க. ஆனா எங்க அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்டா பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டோ பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிட்டு போவார். அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணி தான் இந்த கடனை அடிக்க முடியும். நான் வின் பண்ணி எங்க அப்பாவோட கடத்தை அடிச்சு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியா இருக்கு. அது மாதிரி அண்ணனை பத்தி சொல்லுங்க. அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு? அண்ணன் தங்க அக்கான்னு ஒரு சண்டையா தான் இருக்கும் வீட்டுல. நீங்க எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடுனால தான் நான் கேரம் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமா நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரமுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகள்ல வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாவே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் பேரண்ட் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட் சப்போர்ட் இல்லாம யாரும் வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். இப்போ பசங்க எங்க வீட்டுல எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒண்ணுதான். அந்த மாதிரி நம்பிதான் வந்து தைரியமா எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாம் சாதனையாளர்களா இருப்பாங்க. மேடம், இப்ப நீங்க கேரம் பிளேயர். ஆக்சுவலா நானும் கேரம் பிளேயர் ஊருக்கு வந்து மட்டும் விளையாடுவேன். என்னன்னா இப்ப வந்து கேரம்ல ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் கோவம் வராது, ஒரு அதிக கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்கன்னா கேரமே தப்பா இருக்கு. நீங்க திரும்பி பாருங்க. கரெக்டா? அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா? அது புரியல. நீங்க கேரம் போர்டு வந்து தப்பா இருக்கு பாருங்க. ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு தெரியல. அது ஏன்னா நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டும் பார்ப்போம். எந்த கேம் எந்த ஸ்டார்ட் எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போதே நமக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? என்னன்னு தோணுது? இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேரம் விளையாடுவோம் படத்துல கரெக்டா தான் இருக்கும். இல்ல படத்துல கரெக்டா இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீ சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒருவேளை வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களா இந்த பேனர் இருக்குன்னு? இல்ல எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்க ரியலா பாருங்க. அதுல கேரம் போர்டு பிளேயர் தான். நீங்க தான் பிளேயர் பிளேயர். சரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் கேட்க வேற எதுவும் கேட்கல. காலையை கிட்ட நான் உடிச்சேன் உங்களுக்காக ஒண்ணு இல்ல டவர் மட்டும் கேட்கலாம்ல, தப்பு கிடையாதுல. கேரம் போர்டு கீழே இருக்கு, எந்திரிச்சு பாருங்க. இல்ல பின்னாடி கேரம் போர்டு தான் வச்சிருக்கீங்க. தெரியும். சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குற நன்றி. ஏன்னா எப்பவுமே நீங்க அப்பாவா நடிச்சிருக்கீங்க சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதுல வந்து இதுல வந்து மாதன் படத்துல வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காங்களா? இல்ல அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறைய ரியல் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர் கேட்டுருந்தேன். இப்போதான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னால அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதுல இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்கிரீன்ல எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோட வேலையா இருக்கும். சார் இயக்குனர் சார் இயக்குனருக்கு ஒரு உங்களுக்கு ஆமா இப்ப காஷ்மீரோட அவங்களோட பயோபிக்க நீங்க எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டோட கலாச்சாரம் நீங்க வந்து 4 மொழியில இந்த படத்தை பண்றீங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எங்கெங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ஷன் பண்ணிருக்கிறீங்க? ஓகே, இந்த படம் ஓவராலாக சார் ராயபுரத்துல இருக்கும். ஃபுல் அவங்க ஃபேமிலி எங்க இருக்குது நேட்டிவா டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ல இருந்துச்சு
டோட்டலா இங்கதானே இருக்கும் சார். அது விட்டு இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ் அப்புறம் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில பண்றோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில செட் போட்டு தான் பண்றோம். இந்த ஓவராலா 60% மூவி ராயபுரத்துல தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினைச்சேன்னா நாங்க காஸ்ட் பண்ணும்போது சிமிலரா இருக்கணும் தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ராந்தியா பூமேஸ்வரோட காஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். சேம் சிமிலரா அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. படத்துல பார்த்தவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிடும். அவங்க ஈக்குவலா சிமிலரா இருந்தது வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர் மெயின்ல வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் யாரும் வரல, காளி வெங்கட் சார் ஆகுது சார். நான் ரீசெண்டா தான் அவங்க இந்த படம் பார்த்துட்டேன், நான் தலைவை பார்த்ததில்ல, அதுல பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்து அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா அவங்க சீன்ல வந்தவங்க கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்ப அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சார் ஃபைனல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் தான் ஃபைனல் பண்ணேன் சார். ஸோ இன்னெல்லாம் தேங்க்யூ. காளி வெங்கட் சார் அவர்களுக்கு பத்திரிகையாளர் சார்பில் ஒரு சின்ன மரியாதை. காலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கேரன் குவீன் என்ன குவீன் வந்து ஒரு பட்டமோ இல்ல ஒரு சிம்மாசனமோ ஒரு ட்ரோன் வந்து கிடையாது. நம்ம மக்களோட ஆதரவும் நம்ம மக்களோட லவ் தான் ஒரு குவீனை வந்து உருவாக்க முடியுது. அண்ட் குவீன் வந்து அவங்களுக்கு மட்டும் அவங்க யோசிக்காம மற்றவங்களுக்கும் வந்து அவங்க எப்படி அவங்களை வந்து மேல லைஃப்ல கொண்டு போகணும் யோசிக்கிறவங்க தான் ஆக்சுவலி உண்மையான குவீன் இருக்க முடியும். குவீன் வந்து அந்த பொசிஷனை வந்து என்ஜாய் பண்றதுக்கு இல்லை, நாம் பெற்ற இன்னும் அந்த விஷயத்தான் வந்து அந்த குவீன் வந்து பண்ணுவாங்க. ஆசிமா அண்ட் என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா இந்த படத்தோட ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும் ரியல் லைஃப்லயும். ஸ்குவாஷ் பிளேயரா இருந்துட்டு ஐ நோ த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஒரு 10 இயர் ஒரு குழந்தை வந்து செகண்ட் ஹேண்ட் ராக்கெட் எடுத்துட்டு ஸ்குவாஷ் கோர்ட்ல போயிட்டு பிகம் சாம்பியன். ஸோ இந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் ஆசிமாக்கு. அவங்க யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழ் பொண்ணு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆசிமா நீங்க ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து நீங்க மட்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகாம இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வழி காட்டியா இருந்துட்டு இருக்கீங்க. யூஆர் பிகமிங் அ டார்ச் பேரர் ஃபார் த சொசைட்டி. 55 பிளேயர்ஸ் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க பிரதர் அப்துல்லா தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஆசிமாவோட ஃபாதர் பத்தி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கடவுளே நினைச்சா அந்த குழந்தையோட ப்ரோக்ரஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது நானும் பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னோட அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் நாகேஷ் பாட்டில் சார் அவங்க கன்னடால இருந்து வந்திருக்காங்க. சார் எங்க தமிழ் மண்ணு யார் வந்தாலும் வாழ வைப்போம். ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் டைரக்டர் சார் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கனடால இருந்து வந்துட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா 2 மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியா நிறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோட மனம் வந்து வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்காங்க. அண்ட் இது ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்டா வந்து எடுத்துட்டு இருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நாங்கள் தமிழ் பொண்ணு போயிட்டு இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் நம்ம ஏன் டீமுக்கு தேங்க்யூ டு சதீஷ் சார் அண்ட் தேங்க்யூ டு ராம்ஜெயம் சார். ஒரு என்ன வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயரா இல்லாம அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பரை வைத்துக்கிட்டு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்க்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கவிதா சிஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க அவ்வளோ என்தூசியஸ்டிக்கா இந்த ஈவெண்ட் நடத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ சார் இந்த மாதிரி ஒரு டீம் இருந்ததுன்னா இந்த படம் வந்து 100% பெரிய பெரிய வெற்றி வரும். அண்ட் வெற்றி விழாவுக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரிஷி நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்காம போய் மீட் பண்ணலான்னு
அப்படி போய் மீட் பண்ணும்போது நம்ம காசிமா பத்தி தான் எல்லாம் கேட்டோம். ஆனா அங்கே போய் கதை சொல்ல ஆரம்பிச்சது அப்புறம் தெரியுது ஒரு ரியல் ஹீரோ ஒரு அப்பா தான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சினிமாக்காரன் போய் பார்க்கும்போது அவங்க தெரியும் யாரும் ரியல் ஹீரோன்னு. அது மட்டும் இல்ல ரியல் ஹீரோக்கு எல்லா படத்துக்கும் நம்ம பாக்குற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு சிவா அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம லாரன்ஸ் சாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் அது இல்லாம படம் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி ஸ்டோரியா இருக்கும் இது. அது அந்த மாதிரி ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்ட உடனே ஓகே சொன்னா நம்ம ப்ரொடியூசர் பாட்டீல் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்காக இது வாழ்த்துறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஊடக நண்பர்களே எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட் டு அவர் காசிமா. அதே மாதிரி ஊடக நண்பர் கூட நான் சொல்றேன், இது நீங்க பண்ற ஒரு ட்ரிபியூட் தான். ஸோ பெரிய சக்சஸ் வர வேண்டிய எல்லா சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. Namaskara, அனைவருக்கும் வணக்கம். I'm Radhya Bhumesh Gowda. So actually the Carom Queen is extremely close to my heart, and it's a precious and important journey for me. And Kazima, she's in heart of our film, and of course I would say that she has an inspiring energy which I deeply admire, and her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. And also I would like to thank my producer Nagesh sir and our director Murli sir to giving me this wonderful opportunity and for believing me. And I would like to thank our media press, because without your presence we can't achieve anything, and your presence plays a very vital role in our journey of the Carom Queen. And my only focus and hope from the audience is I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Carom Queen, and I make sure I learn Tamil in next press. So yeah, thank you. Nandri. என் பேர் காசிமா காஷ்மீர். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல. ஏன்னா ஒரு ஓரமா இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் மகளா இருந்தேன், இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனா, இன்னைக்கு ஒரு ஃபிலிம்லயே வந்து என்னோட கேரக்டர் வந்து குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளா மதிச்சு என்ன ஒரு சாம்பியன் வச்சு இந்த ஃபிலிம் எடுத்து ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சார் எல்லாம் பார்ப்பேன்னான்ட்டு தெரியல, டிவியில பார்த்துதான் சார் எல்லாம் பார்த்துட்டு என்னோட ரியல் அப்பாவா வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணுன்ட்டு நம்புறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ஊருக்கு போகும்போது எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பா நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புறேன். நான் இதுக்காக ப்ரே பண்ணுவேன். கண்டிப்பா வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம். மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீம்ல என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளர் வந்து நம்ம இங்க வரவேற்கிறோம், தமிழ் சினிமாவுக்கு சார். இது மாதிரி நிறைய படம் பண்ணாங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்திலே சம்பாதிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதை நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசுறோம். ஒரு சவால் இருக்கு இந்த படத்துல. அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளே கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில இருந்து அதை ஸ்கிரீனை ப்ரெசென்ட் பண்றதுதான் சவால். அதை பண்றாங்க. அதுக்குள்ள ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதை வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமா இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச்.